சென்னை கோபாலபுரத்தில் அரசு பள்ளியில் சக மாணவியை காதலிப்பதாக கூறி 2 மாணவன் +2 மாணவன் கர்ப்பமாக்கிய விவகாரத்தில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. +2 மாணவனின் அதிர்ச்சியூட்டும் அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கைதான மாணவனின் செல்போனில் ஏராளமான பெண்களின் ஆபாச வீடியோகள் இருப்பதும் அம்பலமாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் காத்திருக்கிறார். ராகவேந்திரன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை கோபாலபுரத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஒன்று உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக மேல்நிலை வகுப்புகளில் மாணவிகளும் சேர்க்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 1 வாரத்துக்கு முன்பு இந்த பள்ளியில் +2 படிக்கும் மாணவி படூரில் உள்ள தனது சித்தி வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அப்போது மாணவிக்கு திடீரென வயிற்று வலி ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று விட்டு பின்னர் திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து காண்பித்த போது மாணவி 6 வாரமாக கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பின்னர் மருத்துவத்துறை உயர் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி இந்த சிறுமியின் கர்ப்பம் கலைக்கப்பட்டது. அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிறுமியிடம் நடத்திய விசாரணையில் தன்னுடன் படிக்கும் மாணவன் தான் இதற்கு காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார். காதலிப்பதாக கூறி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஐசவுஸ் கஜபதி தெருவில் உள்ள ஒரு வீட்டுக்கு அடிக்கடி அழைத்து சென்று தன்னை பாலியல் வன்புணர்வு செய்ததாக தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அந்த மாணவர் போக்சோ ஐசவுஸ் போலீசார் கைது செய்து சென்னை கீழ்ப்பாக்கம் கெல்லி கூர்நோக்கு இல்லத்தில் தற்போது சேர்த்திருக்கின்றனர். இதே போல் இந்த மாணவர் பல்வேறு மாணவிகளும் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டாரா என்ற குறித்து விசாரணை நடத்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த மாணவன் பயன்படுத்திய ஒரு செல்போனில் கிட்டத்தட்ட பல மாணவிகளுடன் சில தகாத முறையில் ஈடுபட்டது ஒரு வீடியோ காட்சிகளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட பல மாணவிகளிடம் இந்த மாணவன் அத்துமீறலில் ஈடுபட்டிருப்பதும் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கு. தற்போது அந்த காட்சியை போலீசார் மீட்டு தற்போது இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாணவியிடம் கிட்டத்தட்ட இந்த மாணவன் மூலமாக பல்வேறு மாணவிகளிடம் இது போன்ற தகாத செயல்களில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நூலகத்தில் அந்த மாணவன் பல மாணவிகளும் அத்துமீறி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராயப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இது தொடர்ந்து விசாரணை நடத்தி மேலும் மாணவன் மீது வேறு ஏதாவது அந்த பள்ளி மாணவிகள் யாராவது புகார் கொடுக்கின்ற இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.